அடுத்த கேள்விக்கான விட புரியுதுங்களா? 5 எழுத்து 7 இருக்கா இல்லையா? அதற்கான ரெண்டும் பிரிக்க முடியாது. ரெண்டு கேள்வியும் எப்படி இருக்கு? ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கிறது. அதனால அடுத்த கேள்விக்கான விடையையும் இங்க சொல்லி நடனத்தை நான் அப்படியே இணைத்து சொல்லுகிறேன். பார்த்துக்க. கோல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், கோலம், சூக்குமம், அதிசூக்குமம், காரணம், அதிசூக்கும காரம். 5 வகையான ஐந்தெழுத்து இருக்கு. 5 வகையான ஐந்தெழுத்து இருக்கிறது. இதுல நூல்களினால் சொல்லப்படுவது நீங்கிக்குரியது இந்த 3 தான். கோலம், சூக்குமம், அதிசூக்குமம் 3 தான். இந்த 2 எனது அனுபவத்திற்குரியது. இது நூல்கள்ல விரிக்க மாட்டாங்க, விரிவா என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படையாக இதன் தன்மை சொல்லப்பட்டிருக்காது. அவரவர் அனுபவத்திற்கு உரியது என்று சொல்லுகிறார். எனவே இந்த 5 வகையான பஞ்சாக்கரங்கள் இருக்கிறது. இது யாருக்கு என்ன இருக்குதோ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம், அங்க பாத்துக்கலாம். இங்க கூத்துக்கு இது வேண்டாம். 5 வகையாக இருக்கிறது. இதுல திருமுறைகள்ல அதிகமாக இடம்பெற்றிருப்பது நமசிவாய, ஒரு சில இடங்களிலே இடம்பெற்றிருப்பது சிவாய நம, ஒரே ஒரு இடத்துல சிவய என்ற இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு திருமுறைகள் எத்தனை? 12. அதுல தேவாரம் என்று சொன்ன எத்தனை? 7. தேவாரம் 7. அது ஞானசம்பந்தர், அப்பர் சாமி, சுந்தரமூர்த்தி சாமி. இதுல நடுநாயகமா இருப்பவர் யாரு? அப்பர் சாமி. அவரு 4, 5, 6 4, 5, 6 3 தேவாரம் அவரு. பொதுவா தேவாரம்னு சொன்னாவே அவரு தான், அப்பர் சாமி தான் தேவாரம். தேவாரம் 3 பேர்த்த நம்ம சொல்றோம். 3ல நடுவில் இருப்பவரு அப்பர் சாமி. அவருடைய தேவாரம் 4, 5, 6. அது 5. அதுல நடுநாயகமா இருப்பது எத்தனை? 5. 5 எழுத்துல 101 பதிகம் இருக்கு. 5ஆம் திருமுறையில 101 பதிகங்கள் இருக்கிறது. அதுல நடுவுல பாத்தீங்கன்னா 51வது பதிகம். 51வது பதிகம். 51வது பதிகம் திருப்பாலைத்துறை. திருப்பாலைத்துறை. அப்பர் சுவாமி தேவாரம் பெரும்பாலும் 10 பாடல் இருக்கும். பெரும்பாலும் 10 பாடல் இருக்கும். அதுல திருப்பாலைத்துறையில 11 பாடல் உண்டு. 11 பாடல். அதுல நடுநாயகமா வந்தீங்கன்னா 6வது பாடல். 6வது பாடல். அந்த பாடலிலே சிவாய என்ற 5 எழுத்து வைக்கிறார். இப்போ இதுதான் நமக்கு உயிருக்கு மிக உறுதியான 5 எழுத்து. வீடு வேட்டை தரக்கூடியது எது? சிவய என்கிற 5 எழுத்து தான் நமக்கு என்னதுங்க? வீடு வேட்டை. இதெல்லாம் படிநிலை. இதை ஓதுவதற்கான படிநிலை தான் நமசிவாய என்பதும் சிவாய நமயம். இறுதியாக நாம் ஓத வேண்டியது குரு உபதேசமாக நாம் பெற வேண்டிய மிக உயர்ந்த 5 எழுத்து எதுனா சிவய. இதுவும் எல்லாம் குரு மூலம் தான் பெறணும். குரு மூலம் தான் பெறணும். இது முதல்ல பெறுவது, இது 2வது பெறுவது, இது 3வது பெறுவது. அதிகபட்சமா நமக்கு உபதேசத்தினால் பெற வேண்டிய 5 எழுத்து எதுனா சிவய என்கிற 5 எழுத்து தான். எனவே அதுதான் இங்க நமக்கு அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாக்கரம். இந்த இங்க சொல்லி இருக்கிறார். இதுல நம்ம அடுத்த பாடல்ல இது யாருக்கு, இது எப்படி போதணும் இருக்குமுறை என்பதெல்லாம் அடுத்த 5 எழுத்து 7 இருக்கா இல்லையா, அங்க பார்க்க வேண்டும். சரி, இங்க அந்த சிவாய நம, சிவாய நம என்னும் திரு எழுத்து 5 ஆடு.
திரியெழுத்து 5 ஆடு. இறைவன் ஆடுகிற கூத்த சிவாய நம என்று வைத்து இங்க காட்டுகிறார். ஏன்னா இந்த சிவாய நம என்பதுதான் பொதுவாகவே பஞ்சாக்கரம் சொன்னா இதுதான் குறிக்கும். இதை சிவாய நம தான் குறிக்கும். ஏன்னா சிவாய நம என்னும் 5 எழுத்தாலே நின்று ஆடுவான், நின்று ஆடுவான் என்று சொல்றார். அடுத்த பாடல் பாருங்க. இந்த நமசிவாய என்கின்ற 5 எழுத்து, சிவாய நம என்கின்ற 5 எழுத்து இறைவனுக்கு பெயரா வரும். இறைவனுக்கு பெயரா வரும், மந்திரமாக வரும், வடிவமாக வரும். வடிவமாக வரும். 3 வகையாகவும் இந்த 5 எழுத்து வரும். இப்ப நமசிவாய என்று சொன்னா அது இறைவனது நாமம், இறைவனது நாமம். இன்னொன்னு நமசிவாயன்னு சொன்னா அது இறைவனது மந்திரம். நமசிவாயன்னு சொன்னா அவனது வடிவம். எப்ப நாமம், எப்ப மந்திரம், எப்ப வடிவம் அப்படின்னு கேட்டா, நாமே 5 எழுத்தை கணித்தார். இப்ப நூல்கள் வாரியா படிக்கிறோம், நமக்கு ஒரு 5 எழுத்து மேல ஈடுபாடு இருக்கா இல்லைங்களா? அந்த ஈடுபாட்டினாலே நம்ம 5 எழுத்து சொன்னோம்னா அது இறைவனது நாமம், இறைவனது நாமம். பேராயிரம் பரவி வானோர் ஏற்கும் பெருமான். இப்ப இறைவனுக்கு 1000 பெயர். 1000 என்பதற்கு என்ன பொருளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 1000 சொல்றது அது இல்ல. 1000 என்பது 1000 இல்ல. 1000 என்பதற்கு கணக்கற்ற என்பது பொருள். பேர் 1000 என்பதற்கு கணக்கில்லாத நாமங்களை உடையவன் பொருள். 1000 என்பது 1000 என்ற எண்ணிக்கை கிடையாது. 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும், 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையானும், 1000 பேருடையானும் ஆரூர் அமர்ந்த பெருமானே. அப்போ அந்த 1000 என்பதற்கு கணக்கற்ற என்பது பொருள். சரிங்களா? அப்போ அந்த 1000கணக்கான நாமங்கள்ல அண்ணாமலையார், நடராசர், யாகேசர், இப்படி அவருக்கு பேர் பல இருக்கா இல்லையா? அந்த பேர்ல ஒண்ணு எது? நமசிவாய். நம்மளா இறைவன் நமக்கு பெயரை நமக்கு ஓம் நமசிவாய அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன பயன் வரும்? அவன் நாமத்தை உச்சரித்த பயனை தரும். நாமத்தை உச்சரித்த பயனை தரும். இதே நமசிவாய என்கின்ற 5 எழுத்தை குருநாதனை உபதேசமாக, குருநாதன் உபதேசமாக பெற்று, குருநாதனிடத்து உபதேசமாக பெற்று அதை கணித்தால் இறைவனது மந்திரமாக. நம்மளா சொன்னோம்னா பேரு நாமம், குரு மூலமா கேட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? மந்திரம். அந்த மந்திரத்தை கொண்டு இறைவனை நம்ம அறிவுல அவன் வடிவத்தை காணும். வடிவத்தை காணும். எப்படி காணணுங்கிறத இப்ப பாட்டுல பார்க்க இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப அவனது வடிவம் என்று ஒன்று இருக்கிறது, மந்திரம் ஒன்று இருக்கிறது, நாமம் என்று ஒன்று இருக்கிறது. சரி, இந்த மந்திரத்தை சொன்னா என்ன பயன்? நாமத்தை சொன்னா என்ன பயன்? நாமத்தை சொன்னா என்ன பயன் அப்படின்னா ஒரு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ என்னுடைய பேரை ஒரு வெள்ளை பேப்பர்ல நான் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். இதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட நான் என்னோட கையெழுத்தை நான் போட்டு கொடுத்தேன். எதுல? வெள்ளை பேப்பர். இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அது என்ன மதிப்புங்கிறது நீங்க அதை என்ன எழுதுறீங்களோ அதை பொறுத்து. இந்த கையெழுத்தின் மதிப்பு எதை பொறுத்து இருக்கு? நீங்க மேல எழுதுற கண்டென்ட், அதுல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை பொறுத்து இந்த கையெழுத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இப்போ ஒரு கடிதமா எழுதுறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த கையெழுத்தை வச்சுக்கிட்டு ஒரு கடிதம் எழுதுறீங்க. நான் யாரோ ஒருத்தருக்கு எழுதுற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதுனீங்கன்னா இந்த கையெழுத்து என்ன ஆகும்? செல்லும். கையெழுத்து செல்லும். இப்ப இதையே நீங்க என்னோட சொத்தை நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. அப்ப இந்த வெள்ளை பேப்பர் செல்லுமான்னு கேட்டீங்கன்னா புரியுதுங்களா? அப்போ கையெழுத்து நான் போட்டிருந்தாலுமே இது மதிப்பு மேல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஆனா இதுக்கு என்ன இருக்கு? ஒரு மதிப்பு இருக்கிறது, ஒரு மதிப்பு இருக்கிறது. இதே கையெழுத்தை நான் உங்களுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு கொடுக்குறேன். ஒரு 1000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்தை போட்டு கொடுக்குறேன்.
புரியுதுங்களா? இப்ப இதனுடைய மதிப்பு வெள்ளை பேப்பர்ல போட்டா ஒரு மதிப்பு, ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டா ஒரு மதிப்பு. புரியுதுங்களா? இதுதான் நம்மளா அஞ்செழுத்து சொல்றதுக்கும் குருவின் வாயிலாக அஞ்செழுத்தை கேட்கறதுக்கு உள்ள வேறுபாடு. அதே பேரு தானுங்க, அதே நமச்சிவாயம் தானே, அதே நமச்சிவாயம் தான். ஆனா நம்மளா சொன்னோம்னா வெள்ளை பேப்பர்ல எழுதுறது, குருநாதன் மூலம் கேட்டா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதுறது. ஆமா, அதாவது அதனுடைய பயன் ஐந்தெழுத்தின் பயனை கொடுக்கும். ஐந்தெழுத்து சொல்லுகிற முறை என்று ஒன்று இருக்கிறது, அதை சொன்ன ஒரு பயன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பயனை உபதேசம் கொடுக்கும், உபதேசம் கொடுக்கும். ஆனா நாமமா சொல்லும் போல அந்த பயனை கொடுக்க. நீங்க எதையாவது வேண்டி நிற்கிறீங்க, எதை வேண்டி நிற்கிறீங்க? எனக்கு ஒரு புகழ் வேண்டும், ஒரு செல்வம் வேண்டும், இப்படி வேண்டி நின்றீங்கன்னா இதையெல்லாம் கொடுக்கும். எது? நாமமே கொடுக்கும், நாமமே கொடுக்கும். ஆனால் அந்த அஞ்செழுத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பயன் இருக்கிறது. அஞ்செழுத்துக்குன்னு ஒரு பயன் இருக்கு, ஸ்பெசிபிக் பெனிஃபிட். நாம முன்னாடி வச்சா ஒரு பயன், சீய முன்னாடி வச்சா ஒரு பயன், நாமாவை நீக்கினா ஒரு பயன் என்று அந்த ஐந்தெழுத்திற்கு என்று ஒரு பயன் இருக்கிறது, ஒரு பயன் இருக்கிறது. அந்த பயனை நாமம் கொடுக்காது. எது கொடுக்கும்? மந்திரம் தான். ஏன்னா சொல்லும் போது மந்திரம் தான் செய்யும், நாமம் செய்யாது. அந்த பயனை எது செய்யும்? மந்திரம் தான் செய்யும். மந்திரம்னாவே என்ன அர்த்தம்? உபதேசமாக பெற வேண்டியது, உபதேசமாக பெற வேண்டியது. அப்ப குருநாதன் இல்லாம உபதேசமாக பெறாம மந்திரத்தின் பயனை பெற முடியாது, பெற முடியாது. இல்லைங்கய்யா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னா நீங்க சொல்லலாம். ஆனா என்ன பயன் வரும்? நாமத்தை சொன்ன பயன் கட்டாயம் உண்டு, நாமத்தை சொன்ன பயன் கட்டாயம் உண்டு. ஆனா நமக்கு நாமம் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பதுதான் கருத்து, இல்லை என்பதுதான் கருத்து. காரணம் இவற்றின் பயன் நம் அறிவை திருத்துது. அஞ்செழுத்து சொல்வதின் பயன் எதுங்க? நம் அறிவு திருத்தப்பட வேண்டியது. நாம் நிற்க வேண்டிய முறை வேறு. அஞ்செழுத்து சொல்றதுக்கு முன்னாடி நாம் நிற்கிற முறை வேறு, அஞ்செழுத்தை சொல்லி நாம் நிற்க வேண்டிய முறை வேறு. இந்த மாற்றத்தை நம் முயற்சி செய்யாது. நாம முயன்று அப்படி இப்படி இருந்துட்டேன், இனிமேல் இப்படி இருந்துக்கிறேன்னா அப்படியெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, நிற்க முடியாது. இவற்றை செய்வது அஞ்செழுத்து தான், அதுதான் செய்யும், அதுதான் செய்யும். அப்ப நம்ம முக்கியமா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உபதேசத்தை பெறணும். ஏற்கனவே காலையில சொன்ன ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். நாமெல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? பேஷண்ட். நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? பேஷண்ட். எங்க வந்திருக்கிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். பிரிஸ்கிரிப்ஷனை டாக்டர் தான் எழுதுறோம். புரியுதுங்களா? நாமளே போய் பச்சை கலர்ல 2 மாத்திரை, சிவப்பு கலர் 2 மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டா அது என்ன செய்யாது? நோயை தீக்காது, நோயை தீக்காது. நோயை அறிந்தவன் யாரு? மருத்துவனுக்கு தான் தெரியும், மருத்துவனுக்கு தான் நோயின் தன்மை தெரியும். அதற்கு தகுந்த மருந்து எது என்பதையும் அவனுக்கு தான் தெரியும். பிரிஸ்கிரிப்ஷனை அவன் தான் எழுதணும். அவன் எழுதாம நம்ம பாட்டி நானே அதுக்காக டோலா 60 ஒன்று சாப்பிட்டுக்கலாம், பேராசிட்டமால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அது சரி வராது. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் தலைவலி காய்ச்சலுக்கு வேணா ஆகும், தலைவலி காய்ச்சலுக்கு வேணா ஆகும். ஆனா நம்ம எல்லா நோய்க்கும் அது சரி வருமா? வராது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? மருத்துவன் தான். அது மருத்துவன் ரொம்ப அழகா சொல்வார். நோய் 2 வகையான நோய் இருக்கிறது, புறநோய், அகநோய். புறநோய், புறநோயை ஏனையோர் அறிவர், அகநோயை உள்ள இருக்கிற பெருமான் தான் அறிவான். அகத்துரு நோய்க்கு உள்ளினரை அன்றி அதனை சகத்தரும் அறிவரோ காண்பர். உள்ள இருக்கிற நோயை வெளியிருக்கிறவங்களால அறிய முடியாது. யார் அறியலாம்? உள்ள இருக்கிற பெருமான் தான் அறிவான். அப்ப இந்த நோயின் அளவுக்கு தக்கவாறு மருந்தை யார் கொடுப்பா? பெருமான் தான் கொடுப்பான், பெருமான் தான் கொடுப்பான். அது எப்போ கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யார் மூலம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் யாரு? அவனுக்கு தெரியும். அவன் கரெக்டா கொடுத்துருவான்.
நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் குணமாயிட்டானே ஏன் மாத்திரை கொடுக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். யாராவது எந்த நோயாளியாவது மாத்திரை ஏன் எனக்கு நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்கறாள் யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தான் நல்லா ஆயிடுச்சு, எனக்கு ஏன் மாத்திரை திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்போம். நாமெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறோம், ஏன் துன்பத்தை எனக்கு கொடுக்குறீங்க, துன்பத்தை எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கற மாதிரியா? ஏன்னா நமக்கு என்ன நினைப்பு, நோய் குணமாயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நோய் குணமாச்சா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். அப்போ மருந்து என்பது துன்பம், மருந்து என்பது துன்பம். அது எது வரைக்கும் வரும்னா நோய் தீர வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கும். நோய் தீர வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது சர்ஜரியா, ஊசி போடுறதா, மாத்திரையா, இதெல்லாம் யாரு? பெருமானுக்கு தான் தெரியும், பெருமானுக்கு தான் தெரியும். எனவே மந்திரத்தை நாம் பெற வேண்டும், மந்திரத்தை நாம் பெற வேண்டும். எனவே இதான் இங்க சொல்றாரு, தூளம், சூக்குமம், அதிசூக்குமம் என்று மந்திரங்கள் 3. மந்திரங்கள் 3: தூள பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவய சிவ. இதுல முதல்ல 5 எழுத்து இறைவனது வடிவம், 5 எழுத்து இறைவனது வடிவம். இதுல முதல்ல தூளம், சூக்குமம் என்ற 5 எழுத்தும் இறைவனுக்கு எவ்வாறு வடிவமாக வருகிறது என்பதை இங்க 32, 33. 32வது பாடல் தூள பஞ்சாக்கரம், தூள பஞ்சாக்கரம் இறைவனது வடிவம், இறைவனது வடிவம். எப்படிப்பட்ட வடிவம் என்பதை இங்க 32 சொல்ற. ஆடும்படி கேள், ஆடும்படி கேள். நல் அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம், கூடும் மகரம் உதரம், வளர் தோள் சிகரம், பகரும் முகம் வா, முடி யா. அப்பா கரெக்டா அந்த பாட்டை படிக்கும்போது நிறுத்தணும். பாட்டை கொஞ்சம் கொண்டு கூட்டி இருக்கும். ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. நான் ஆடும்படிக்கு நல் அம்பலத்தான், நல்ல அம்பலத்தான் ஆடும்படிக்கு. அம்பலத்தான் ஆடுகிற ஆட்டத்தை நல்ல மாணவனே உனக்கு சொல்கின்றேன், கூர்ந்து கேட்பாயா. கேள் என்பது வேயங்கோல், கட்டளை வாக்கியம். எப்படி ஏனாதானே அதிக மயக்கத்துல நின்று கேட்காத, நல்லா கேளு, நல்லா கேளு அப்படின்னு யார் சொல்றா? மெய்கண்டார் சொல்றாரு, மெய்கண்டார் சொல்ற. ஏன்னா உயர்ந்த பொருளை அசட்டையா கேட்கக்கூடாது, உயர்ந்த பொருளை அசட்டையா கேட்கக்கூடாது. இது நம்ம புராணங்களை சொல்றாங்களா இல்லையா? அம்மை இறைவன் வேத பொருளை உபதேசம் செய்யும் போது அசட்டையா கேட்டாரு, அதனால சபிச்சுட்டாரு அப்படிலாம் நம்ம புராணம். அது அவங்களுக்கு இல்லை, அந்த புராணத்தின் வாயில நமக்கு சொல்றாங்க. அம்மா அப்படி கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் ஏன் புராணத்தை வச்சிருக்காங்க? நமக்கு நேரம் சொன்னா நமக்கு கோபம் வந்துடும். யாரை பார்த்து சொல்லி நான் நல்லா தான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு, இல்லைங்களா? அதனால என்ன செய்யறாங்க? ஏன்னா அம்மை எப்பவுமே நமக்காகத்தான் ஒவ்வொன்றையும் செய்யறாங்க. பூசையும் அப்படிதான். காஞ்சி மாநகரிட அம்மை பூசிக்கிற பூசனை யாருக்கு? நமக்கு தான், நமக்காக தான் பூசை. அவளுக்கு என்ன பூசிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நம்ம இருக்க குணகுணின்னு சொல்லியாச்சு. அவ இறைவனை பூசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஏன் பூசிக்கிறான்னா, இந்த உயிர் எப்படி பூசை பண்ணணும்னு இதுக்கு தெரியாது, இதுக்கு தெரியாது. ஏன்னா இந்த உயிரின் தன்மை அறிவித்தால் தான் அறியும், அறிவித்தால் தான் அறியும். அப்போ பூசனை, நீங்க பூசை பண்ணுன்னா எப்படி பண்றது அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்ப எப்படி பூசிக்க வேண்டும், இறைவனை எப்படி பூசிக்க வேண்டும் என்பதை கருணையோடு அம்மை காஞ்சிகளே பூசித்து காட்டுவார். எப்படி பூசிக்கணுங்கிறத நமக்கு ரொம்ப அழகா சேக்கிழார் பெருமான் காட்டுவார், இல்லைங்களா? என்னதுங்க? ஆகமம், எண்ணில் ஆகமம் இயம்பிய. ஆகமங்கள் எண்ணற்ற ஆகமங்கள், 1 2 நம்ம 28ன்னு சொல்றோம். 28 கிடையாது, ஏகப்பட்ட ஆகமம் இருக்கு. எல்லாத்தையும் சொன்ன இறைவன் சொல்லிக்கிட்டே வராது. அம்மா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஒரே கவலை என்னது? இவனை பார்த்தா அப்பாவியா உட்காந்துட்டு இருக்கிறான், இவரு பாட்டுக்கு சொல்லிட்டே போறாரு. இத்தனை சொல்லி இவன் என்னைக்கு இதெல்லாம் செஞ்சு
இப்படி சொல்றதை பார்த்தா இவங்க ஒருத்தரும் மேலே வர மாதிரி தெரியல. மேலே வர மாதிரி சாமி கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இதெல்லாம் வேண்டாம். எல்லாம் சொன்னீங்கன்னா என்ன செய்ய மாட்டான், இவன்லாம் மேலே வரவே மாட்டான். ஒருத்தரும் மேலே வர முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, என்னில் ஆகமம் இயம்பிய இறைவன் சொன்னோட அம்மா கேட்டாங்க, இவ்வளவெல்லாம் வேண்டாம், இது அப்படியே புளிஞ்சு ஜூஸா சனையும் புளிஞ்சு என்ன செய்யுங்க, என்ன செஞ்சா போதும். தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை. சரி, அதுல அப்படி செய்ய இப்படி செய்ய அப்படி செய்ய என்ன பண்ணணும் நல்லா சொல்லுங்க. பூசை பண்ணா போதும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூசனை எனக்கு பிடிக்கும். உடனே அம்மா நினைச்சாங்க பூசை பண்ணு, யாரை பார்த்து? உடனே நாம என்ன கேட்போம், எப்படி பண்றது? அடுத்த கேள்வி அப்படிதான் வரும். ஏன்னா இதுக்கு தெரியாது, உயிருக்கு தெரியாது. இது நானே செய்து காட்டுவேன். இப்ப அம்மா அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து மாமூலத்தின் கீழே இறைவனை ஆகம விதிப்படி பூசித்தல் எவ்வாறு என்பதை தானே செய்து காட்டு. தானே செய்து காட்டு. ஏன்னா உயிருக்கு காட்டினாதான் காணும். பெரிய புராணத்துல 3 பூசை, சிறப்பான பூசை. ஒன்று அம்மை காஞ்சியிலே செய்த பூசை, இன்னொன்று கண்ணப்ப நாயனார் குடிமித்தேவரை செய்த பூசை, இன்னொன்று சண்டீச நாயனார் செய்த பூசை. 3 பூசனை திருத்தொண்டர் புராணத்துல சிறப்பான பூசனையாக சொல்லப்படுது. சிறப்பான பூசனை. ஆகம விதி வலுவாது செய்த பூசனை அம்மை செய்தது. ஆகம விதி வலுவாது செய்த பூசனை அம்மை செய்தது. ஆகம விதிக்கு முற்று முரணாக செய்தது கணவர் செய்தது. கிடைத்ததை கொண்டு செய்தது சண்டீசர் செய்தது. அவரு ஆகமதி விதிக்கு தான் பண்ணாரு. ஆனா எப்படி செஞ்சாரு? அவர் ஆத்தங்கரையில இருந்து மணலை பூசிக்கிறார். அதனால அவருக்கு அங்க என்னென்ன கிடைச்சதெல்லாம் வெட்டி பூசினார். தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பினார். எது எது கிடைக்கலையோ அதெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு? அன்பால செஞ்சார். பால் கிடைச்சிருச்சு, தயிர் கிடைக்கல, தயிர் ஊத்துனதா பாவிச்சுக்கிட்டார். அங்க என்ன பூ கிடைக்கும், கரையோரத்துல என்னென்ன பூ கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திட்டாரு. வேற பூ கிடைக்கலையா, அதை என்ன செஞ்சுட்டாரு? பாதித்தார். அப்போ தேடாதனவெல்லாம் அன்பினால் நிரப்பினார். அப்போ 3 பூசை சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். ஒன்று கண்ணப்ப நாயனார் செய்த பூசை, சண்டீச பெருமான் செய்த பூசனை, அம்மை செய்த பூசை. 3ற்கும் பயன் ஒன்று. 3க்கும் பயன் என்னது? ஒன்றுதான். காரணம், அவர்கள் செய்த கிரியையிலே வேறுபாடுகள் உண்டு, அன்பு நிலையில வேறுபாடு கிடையாது. அங்க கண்ணப்ப நாயனார் செய்த பூசையும் சரி, அம்மை செய்த பூசையும் சரி, சண்டீச பெருமான் செய்த பூசையும் சரி, 3மே அவர்கள் அறிவு நின்ற நிலை ஒன்றுதான். புறத்துலதான் வேறுபாடு எல்லாமே. ஆனா அவங்க அறிவு எப்படி நின்றது? சிவம் ஒன்றையே பூசித்து நின்றது. அன்பு நிலையில 3 பேருக்கு என்ன கிடையாது? வேறுபாடு கிடையாது. பயன் ஒரே பயன், சிவம். 3 பேர் என்னத்தை வாங்கினாங்க? சிவத்தை தான் பெற்றாரு. சிவத்தை தான் பெற்றாரு. எனவே அந்த வகையில இந்த 5 எழுத்து எப்படி கேட்கக்கூடாது? அசட்டையா கேட்கக்கூடாது. அதனால சொல்ல, நல்ல அம்பலத்தான் ஐயனே நாடும்படி கேட்பாயாக கேட்பாயாக என்று மாணவனை கொஞ்சம் கவனமா கவனமா கேள் என்று வெயங்கோளாக அமைத்து கட்டளை வாக்கியமா அமைக்கிறார். கேட்பாயாக அது என்னதுங்க? நாடும் திருவடியிலே நகரம். கூத்த பெருமான் வடிவத்தை மனதில் இருத்திக் கொள்ளுங்க. நடராஜ திருமணி புத்தகத்துல படம் இருக்கா பாருங்க. இந்த புத்தகத்துல கடைசியில் இருக்கும். அந்த 5 எழுத்து இருக்காது, இந்த புத்தகத்துல இருக்கு. நா என்பது ஊன்றிய திருவடி. எனக்கு வேண்டாம், நீங்க பாத்து. நா என்பது ஊன்றிய திருவடி. அந்த கூத்த பெருமான் ஒரு கால ஊனி இருக்கார் பாருங்க, அது நா. நா என்பது ஊன்றிய திருவடி. நா கீழே.
மா என்பது குந்தி. சி கோல். வா முகம். நடராஜர் வடிவத்தை வச்சுங்க. ஊன்றிய திருவடி உந்தி தொப்புள். ஊன்றிய திருவடி தொப்புள் இறைவனது இரண்டு தோள் முகம் திருச்சடை. திருச்சடை இது உங்களுடைய பூசையில பெருமானை தரிசிக்கிற முறை. பெருமானை எப்படி தரிசிக்கணும்? இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமயதிக்க பெற்றவங்க. யாரெல்லாம் நமச்சிவாய் என்கின்ற அஞ்செழுத்தை உபதேசமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை, அந்த ஒரு மணியை தள்ளணுமா இல்லையா, அந்த நமசிவாயன்னு தள்ளும் போது நமசிவாய ஒரு ரவுண்டு வரணும். தரிசனம் இப்படி நிகழணும். இப்படி தரிசனம் நிகழணும். நான் சொல்லும் போது, ஏன்னா நமச்சிவாய என்பது 5 சொல். ஒரு மணியை தள்ளணும். அந்த பயம் வந்து போச்சு. ஒரு மணி தள்ளணும்னா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இது ஞாபகத்துக்கு வரும். புரியுதுங்களா? இதுதான் என்னதுங்க, அந்தியும் நண்பகலும் 5 பதம். 5 பதம்னா 5 சொல்லுன்னு அர்த்தம். இது ஒரு, ஏன்னா இது எல்லாமே ஒரு சொல். ஏற்கனவே போன கூட சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? நான் என்பது ஒரு சொல். இது ஒரு எழுத்து இல்ல, இது ஒரு சொல். இது ஒரு சொல், இது ஒரு சொல். 5 சொல். ஏன்னா நான் சொன்னா திரோதானம் என்பது பொருள். நான் என்பது திரோதானம், மா என்பது மலம். எனவே அது என்னதுங்க, நாடும் திருவடியிலே. நாடும் திருவடியிலே நகரம். நகரம் வந்து நான் என்ற எழுத்து. நகரம் கரம் வரும் இல்லைங்களா? அகரம் உகரம் நகரம். தமிழ் எழுத்துக்களை எப்படி சொல்லக்கூடாது? ஆண் சொல்லக்கூடாது, அகரம் தான் சொல்லணும். அது முறை, சொல்லுகிற முறை. நாமெல்லாம் ஆ ஈன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அகரம் உகரம் மகரம் எகரம் வகரம் சிகரம் எல்லாமே அந்த கரம், அந்த எழுத்து சேர்த்து தான் சொல்லணும். அதனால நான் என்பது நகரம். நகரம்னா நாங்கிற அந்த சொல், நான் என்ற சொல். திருவடியிலே நகரம். திருவடியிலே அந்த ஊன்றிய திருவடி. இந்த பெருமான கீழே இருந்து மேல தெரிஞ்சுக்கணும். கீழே இருந்து மேல நமசிவாய அப்படின்னு சொல்லும் போது திருவடி குந்தி 2 தோள்கள் முகம் திருச்சடை. ஒரு தள்ளும் போது எப்படி இருங்க, நமசிவாய. எவ்வளவு மெதுவா சொல்லணும். நம்மளதெல்லாம் சைக்கிள் சாக வந்து சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது இல்லைங்களா? 5 எழுத்த பூஜையில 5 எழுத்து சொன்னா எப்படி சொல்லுவோம்? கர நாங்க அப்படியே சொல்ல வேண்டியது. சொல்லியாச்சு, 108 சொல்லியாச்சா? சொல்லியாச்சு அப்படின்னு நன்றமா இல்லைங்க. அப்படி என்ன கூடாதுங்கிற ஒரு முறை என்னன்னா எப்படி என்னங்க, 5 எழுத்தை நெஞ்செழுத்தி. 5 எழுத்தை தான் என்னை பார்த்தான். தான் என்னை பார்த்தான். பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். குருநாத திருநோக்கம் என்ன செஞ்சிருக்கலாம்? பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். நினைவு வேறாக்கினான். இதுவரைக்கும் என் நினைப்பெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. குருநாதனை பார்த்தேன், என் நினைப்பெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னை பார்த்தான், பழைய பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். நினைவு வேறாக்கினான். ஏத்தறிய 960 தொக்கின் துவக்கத்தான். 96 தொக்கு. தொக்குனா தொடக்கு. பந்தம். பந்தம் எத்தனை? 96. 96. எதுக்கு? எந்த 96? 96 தத்துவம், 60 சாத்தியம். நமக்கு நம்ம இப்ப நடக்கணும்னு வச்சுக்கலாம். கற்பனை பண்ணிக்க. நடக்கணும்னா 96 பக்தியை மாட்டி விட்டுருக்கோம்.
இத்தனை இழுத்துக்கிட்டு தான் நம்ம நடக்கணும். எவ்வளவு weight? பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். 96 பயில் தொக்கில் துவக்கறுத்தான் கண்ணூறு தேனமுதம் காட்டினான். கண்ணில தேன் அமுது வந்ததா என்னதுங்க? பெருமான நெற்றுகிற கண்ணீர். கண்ணூறு தேனமுதம் காட்டினான். வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய்யன்றான். பொய்யன். குருநாதர் என்ன உபதேசம் பண்ணா? வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய்யன்றான். பொய்யன்றான். நாடை. மாடையும் மனையும் வாழ்க்கையுமே. மெய்யது திருநீரு, அஞ்செழுத்து, வேடம், பூசை. பொய்யன்றான் மாடையும் மனையும் வாழ்க்கையுமே. நாடறிய அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தான். அஞ்செழுத்தின் உள்ளீட்டை எனக்கு என் குருநாதன் சொன்னார். அஞ்செழுத்துனா என்ன என்று என் குருநாதன் எனக்கு சொன்னார். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்து. எப்படி சொல்லணும்? அஞ்செழுத்த நெஞ்செழுத்து. அதை உச்சரிக்கும் கேள்மை உணர்த்தி. அஞ்செழுத்து எப்படி சொல்ல? கேள்மைன்னு என்னதுங்க? உறவு. கேள்மைனா உறவு. அஞ்செழுத்து தான் நமக்கு உறவு. அஞ்செழுத்து தான் நமக்கு உறவு. அப்போ இந்த அஞ்செழுத்துக்குள் நமக்கு உள்ள பந்தம் என்ன, உறவு என்ன என்பதை என் குருநாதன் எனக்கு சொன்னாங்க. நெஞ்சு விடுத்துவதில்லை. அஞ்செழுத்தின் கேள்மை உணர்த்தி, அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேள்மை உணர்த்தி, அதன் உச்சரிப்பு வச்சிருக்கும் அந்த வழியாய். அஞ்செழுத்தின் வழியிலே என்னை என் குருநாதன் என்ன செஞ்சான்? செலுத்தினான். நகரத்தை வச்சு சொன்னா இப்படி வரும், இதுல போய் அப்புறம் சிகரத்துல நிறுத்தி நாமாவை இதையெல்லாம் யார் செஞ்சா? என் குருநாதன் எனக்கு செய்தான். அப்ப அஞ்செழுத்தை இப்படிதான் சொல்லணும்னு சொல்ற. திருவடி நகரம், மகரம் உந்தி. திருவடி என்னதுங்க? தோல், திருத்தோல் சிகரம், திருத்தோல் சிகரம். முகம் வா, திருச்சடை யா. இது ஒரு சுற்று. இது ஒரு சுற்று. இப்படித்தான் தரிசனம் நிகழ வேண்டும். பூத்தினுடைய தரிசனம்னா யாருக்கு இது? இந்த தரிசனம் யாருக்கு? யாருன்னா கூடபஞ்சாக்கரத்தை உபதேசமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இவ்வாறுதான் இறைவனை தரிசிக்க வேண்டும். எங்க பூசையில அவர்கள் அஞ்செழுத்து எண்றாங்களா இல்லையா? அஞ்செழுத்தை எண்ணும் போத இப்படித்தான் எண்ணணும். பூத்த பெருமானை இப்படித்தான் தரிசிக்கணும். நாடும் திருவடியிலே நகரம், கூடும் மகரம் உதரம், வளர்த்தோள் சிகரம், மலரும் முகம் வா முடியப்பா. இதுக்கு என்ன இப்படி தரிசித்தா என்ன நிகழும் அப்படிங்கிறத அடுத்த 2 வரைகள் ஒரு பாடல் கழிச்சு அடுத்த பாடல சொல்றாரு. இது 32னா 34ல இவ்வாறு கணித்தால் பெறுகிற பயன் என்ன? அஞ்செழுத்தை சொன்னா என்ன நடக்கும்? ஏன் இப்படி பார்க்கணும்? இது அப்படி அஞ்செழுத்து சொன்னா எனக்கு என்னங்க நடக்கும்? அடுத்த கேள்வி அதான். ஒன்று செய்யணும்னா என்ன செய்யணும்? பயன் சொல்லணுமா இல்லையா? அந்த பயன் எங்க சொல்றாருன்னா 34ல. இப்ப தூளபஞ்சாக்கரத்தின் வடிவிலே இறைவனது கூத்து எவ்வாறு நிகழும் என்பது 32. 33ல என்ன சொல்றாரு? சூக்கும பஞ்சாக்கரம் சொல்றாரு. 33ல சூக்கும பஞ்சாக்கரம். சேர்க்கும் துடி சிகரம், சிற்கனவா வீசுகரம், ஆர்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கில் இறக்கி அங்கி நகரம், அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம். அதுதான்